ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலையில் போட்ட வீடியோ பார்த்து எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஒன் டே ஈவினிங் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ஒன் டே ஈவினிங்கில் 75 அவுட் ஆஃப் 75 எடுக்க முடியுமானா அது என் கையில் கிடையாது, எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அது உங்கள் கையில் தான். அதோட ஆன்சரும் உங்களுக்கு தான் தெரியும். அண்ட் அதுக்கான எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எஃபோர்ட் போட்டிருக்கீங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது முடியும். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ ஒன் டே ஈவினிங் இருக்குது. 75 அவுட் ஆஃப் 75 எடுக்க முடியுமானா ஐ டோன்ட் நோ. நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் முடியும். இல்லை அப்படின்னா இந்த ஒன் டே ஈவினிங்ல அட்லீஸ்ட் ஒரு 50+ ஆவது நம்ம ஸ்கோர் பண்ணணும் 75க்கு. ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல் சாப்டர்ஸ்லாம் எழுதியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பட் அதில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் டே ஈவினிங் தான் இருக்குது. ஸோ வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும், நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாம் போட்டோம்ல இம்பார்ட்டன்ட் கொஷின், அதெல்லாம் உங்கள் எக்ஸாமுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன். யூனிட் 6 பொறுத்தளவில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன். பட் நீங்க அட்லீஸ்ட் இப்ப நம்ம கம்மி தான் டைம் இருக்குது. ஸோ 50+ விடுங்க. என்ன நீங்க பாஸ் பண்றதுக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டே 30+ தானே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், புக் பேக் ஒன் வேர்டை தரவா படிச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ல கம்பல்சரி ஒரு 10+ மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டார் மார்க் பண்ணிருக்கேன்ல கொஸ்டின்ஸ், அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஒன் டே ஈவினிங் தான் இருக்குது. நம்ம இந்த ஒரு 35ல இருந்து 45 இல்லை 50+ எடுக்கிறதுக்கு நான் ஸ்டார் மார்க் பண்ணிருக்கிறத படிச்சுட்டு பிளஸ் நான் சொல்ற கொஸ்டின்ஸ் சாப்டர்ஸை படிச்சுக்கோங்க. இப்போ யூனிட் 6ல பாத்தீங்கன்னா, சாரி யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டின், 7th கொஸ்டின், 9th கொஸ்டின், ரோமன் லெட்டர் 6ல 4, 7, 9 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரோமன் லெட்டர்ஸ் 8ல ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 2ல ரோமன் லெட்டர் 6ல செகண்ட், ஃபோர்த், சிக்ஸ்த், 9th, 10th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 9th, 10th வந்து கம்பல்சரி கொஸ்டின்ல கொஞ்சம் நேரம் சம்டைம்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதனால அதை நான் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன், செட் பிராக்கெட்ல. அடுத்து 7th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 13rd கொஸ்டினும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் யூனிட்ல ரோமன் லெட்டர் 6ல 4th கொஸ்டின், 6th கொஸ்டின் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரோமன் லெட்டர் 8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4th யூனிட்ல இதே நீங்க வந்து ஒரு 70க்கு 75க்கு ஒரு 70+ 75 எடுக்கணும் அப்படின்னா நான் அந்த ஸ்டார் போடாததையும் சேர்த்து படிக்க முடிஞ்சதுன்னா படிச்சுக்கோங்க. பட் நான் ஸ்டார் போட்டதை மட்டும் சொல்றேன், டைம் கம்மியா இருக்கனால. ஓகே. யூனிட் 4ல ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அது ஸ்டார் போடல, ஆனா இருந்தாலும் ஒரு கொஸ்டின்ங்கிறதுனால பார்த்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 7ல 3rd, 4th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 5ல ரோமன் லெட்டர் 6ல 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் அதாவது 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ரோமன் லெட்டர் 7ல 5th கொஸ்டின் நம்பர் போட்டிருப்பேன். அத மாதிரி நான் சர்க்கிள் மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னா அது நீங்க படிக்கலாம், இல்ல வேணாம்னா விட்டுறலாம். அந்த அளவுக்கு மச் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே. ரோமன் லெட்டர் 9ல 4th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே 6th யூனிட் வந்தோம் அப்படின்னா ரோமன் லெட்டர் 9ல 10th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3rd, 4th ஆல்சோ ஸ்டார் போடலாம், பட் வெரி இம்பார்ட்டன்ட். ரோமன் லெட்டர் 10ல 4th, 6th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரோமன் லெட்டர் 11ல செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி தான், இஃப் யூ ஹாவ் ஸ்டடி, உங்களால முடியும் அப்படின்னா படிக்கலாம், இல்ல வேணாம். 7th யூனிட்ல ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட், 5th கொஸ்டின். 7th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட், 4th, 5th. 8th செட் பிராக்கெட் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டு மீனிங் பாத்துக்கோங்க. 8th யூனிட்ல ரோமன் லெட்டர் 6ல 3rd கொஸ்டினும் 7ல 3rd, 4th ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. சாரி, 7ல 3rd மட்டும் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6ல தான் 3rd, 4th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 9ல ரோமன் லெட்டர் 5ல ஃபர்ஸ்ட், ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட், செகண்ட். யூனிட் 10ல ரோமன் லெட்டர் 5ல 4th, ரோமன் லெட்டர் 6ல 5th கொஸ்டின். யூனிட் 11ல இது 11, ரோமன் லெட்டர் 5ல 5th, 6th 3rd, 5th. யூனிட் 12ல ரோமன் லெட்டர் 6ல 4th, ரோமன் லெட்டர் 7th ஃபர்ஸ்ட்ல ரெண்டுமே ஏபின்னு ரெண்டும் இருக்கும், ரெண்டும் இம்பார்ட்டன்ட். பட் அதுல ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 13ல 5th ரோமன் லெட்டர்ல 3rd கொஸ்டின், 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாரி செகண்ட் கொஸ்டின். 7th ரோமன் லெட்டர்ல 3rd கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
யூனிட் 14ல ரோமன் லெட்டர் 7ல 5th கொஸ்டின் 12th கொஸ்டின், ரோமன் லெட்டர் 8ல 2nd 3rd 5th, யூனிட் 15ல ரோமன் லெட்டர் 7th ஃபர்ஸ்ட், 8th ஃபர்ஸ்ட், 2nd, 6th, யூனிட் 16ல ரோமன் லெட்டர் 6ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஸ்டார்ட்ல இல்ல அப்படி கிடையாது, நாட் மச் இம்பார்ட்டன்ட், பட் எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சா படிங்க. யூனிட் ரோமன் லெட்டர் 7ல 5 7, ரோமன் லெட்டர் 8ல 5 ஃபர்ஸ்ட் 3rd, 17th யூனிட்ல ரோமன் லெட்டர் 6ல 4th 10th, ரோமன் லெட்டர் 7ல ஃபர்ஸ்ட், 18th யூனிட்ல ரோமன் லெட்டர் 6ல ஃபர்ஸ்ட் 7th, ரோமன் லெட்டர் 7ல 2nd, 19th யூனிட்ல ரோமன் லெட்டர் 7th 2nd, 20th யூனிட்ல ரோமன் லெட்டர் 7th ஃபர்ஸ்ட் 5th, 8th 4th 5th, 21 யூனிட்ல ரோமன் லெட்டர் 7ல 1 2 3 4 எல்லாமே பாருங்க. ரோமன் லெட்டர் 9ல 2nd, 22ல ரோமன் லெட்டர் 6ல 1 2, ரோமன் லெட்டர் 7ல 4, லாஸ்ட் யூனிட் 23 ரோமன் லெட்டர் 3ல 1 2 3. So these are the last minute important questions. இந்த PDF நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், ஜாயின் பண்ணுங்க. உங்க 75 out of 75 நீங்க எடுக்கணும்னா you have to study all the questions. இல்ல எனக்கு ஒரு 30+ போதும்னா ஸ்டார் கொஸ்டின்ஸ், ஒரு 50+ வேணும் அப்படின்னா யூனிட் 1 2, யூனிட் 1 2, 3rd யூனிட், 4th யூனிட், 11th யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா 12th யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 16th யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 13th வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 10th யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 17th யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 8th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 6 7 8 மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பாருங்க சாப்டர்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.